இந்த காணொலியில் தனியார் வணிகரின் இறுதி கணக்கில் பாடத்தில் பயிற்சி கணக்கு 9 பார்க்க இருக்கிறோம். எப்போவுமே கணக்கு தயாரிப்பதற்கு முன்பு கணக்கில் என்னென்ன தகவல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முறைக்கு இருமுறை வாசித்து பார்த்துக்கிறோம். கொடுத்துருக்கக்கூடிய தகவல்களை வாசித்து பார்த்த பின்பு நம்ம கணக்கு தயாரிக்க ஆரம்பிக்கணும். இப்போ கணேஷ் என்பவரின் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட பின்வரும் ஈர்ப்புகளிலிருந்து வியாபார லாப நட்ட கணக்கு தயாரிக்கவும். அப்போ இங்க இருக்கக்கூடிய தகவலை கொண்டு வியாபார கணக்கு தயாரிக்கணும், லாப நட்ட கணக்கு தயாரிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ முதலாவதாக சரக்கு இருப்புன்னு கொடுத்துருக்குறாங்க 1/1/2017. அப்போ இதுக்கு பேர் தொடக்க சரக்கு இருப்பு அப்படின்னு சொல்லி பேர் 8000. அடுத்து கொள்முதல் அப்படிங்கிறது நமக்கு வியாபார கணக்குடைய பற்று பக்கம் வந்துடும். விற்பனை வியாபார கணக்குடைய வரவு பக்கம் வந்துடும். கொள்முதல் மீதான செலவுகள், கொள்முதல் சம்பந்தப்பட்ட செலவுகள் அப்படின்னாலே நமக்கு வியாபார கணக்குடைய பற்று பக்கம். அடுத்து நிதிசார் செலவுகள் செய்தது, இது ஒரு மறைமுக செலவு, லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம். அடுத்து விற்பனை மீது செலவுகள், இதுவும் லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம். அப்படின்னா மறைமுக செலவு. அடுத்து வாராக்கடன் என்பது வியாபாரத்திற்கு ஏற்பட்ட ஒரு நட்டம், அதனால பற்று பக்கம், அதாவது லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம். அடுத்து வியாபார செலவுகள், லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம். அளித்த தள்ளுபடி, இது நமக்கு ஒரு செலவு, மறைமுக செலவு, அதனால லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம். கழிவு கொடுத்தது, நம்ம கொடுத்துருக்குறோம், அப்போ அது நமக்கு செலவு, எனவே லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம். விற்பனை செலவுகள், இதுவும் லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம். அடுத்து அலுவலக வாகனங்கள் மீதான பழுதுபார்ப்பு செலவுகள், அதுலேயே செலவுகள் வந்துருச்சு, மறைமுக செலவுகள் அப்படிங்கிறதுனால லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம். அடுத்து 2017 டிசம்பர் 31 அன்றைய இறுதி சரக்கிருப்பின் மதிப்பு 4500 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இது இறுதி சரக்கிருப்பு என்பது வியாபார கணக்குடைய வரவு பக்கம் வரணும், அதுல மட்டும்தான் வரும், லாப நட்ட கணக்குல வராது. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய தகவல்களை கொண்டு வியாபார கணக்கு லாப நட்ட கணக்கு எப்படி தயாரிப்பது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம். பயிற்சி கணக்கு 9 படிவம் போட்டுக்கிறோம். தலைப்பு திரு கணேஷ் ஏடுகளில் 2017 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வியாபார லாப நட்ட கணக்கு. அதாவது வியாபார கணக்கும் லாப நட்ட கணக்கும் நம்ம ஒரே படிவத்தில் பதிவு செய்ய போகிறோம். அதாவது மேலே வியாபார கணக்கும் கீழே லாப நட்ட கணக்கும் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது இந்த கணக்கை பொறுத்தவரை நமக்கு ரெண்டுமே சேர்த்து கேட்டிருக்காங்களே, தனித்தனியாக தலைப்பு எழுதுவதற்கு பதிலாக ஒரே தலைப்பு எழுதி கணக்கில் நம்ம பிரிச்சுக்கிறோம். முதலாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா தொடக்க சரக்கு இருப்பு. அப்போ தொடக்க சரக்கு இருப்பு நம்ம வியாபார கணக்குடைய பற்று பக்கம் வரும், 8000 ரூபாய். அடுத்து கொள்முதல் எழுதும்பொழுது மட்டும் கொஞ்சம் கணக்கு நல்லா கவனிச்சுக்கணும். கொள்முதல் திருப்பம் இருந்தால் உள்தொகை பத்தியில் எழுதி கழித்து எழுதணும். இந்த கணக்கில் நமக்கு கொள்முதல் திருப்பம் இல்லை, அதனால் நேரடியாக வெளித்தொகை பத்தியில் எழுதிக்கிறோம். அடுத்து விற்பனை வியாபார கணக்குடைய வரவு பக்கம் எழுதணும். அதே மாதிரி தான் விற்பனை திருப்பம் இருந்தால் கழித்து எழுதணும். இந்த கணக்கில் விற்பனை திருப்பம் இல்லாதனால நம்ம நேரடியாக வெளித்தொகை பத்தியில் பதிவு பண்ணிடலாம். அடுத்து கொள்முதல் மீதான செலவுகள், இது ஒரு நேரடி செலவு, அதனால் நம்ம வியாபார கணக்கில் எழுதிக்கிறோம் 2500. அடுத்து நிதிசார் செலவுகள் வருது இல்லையா, இப்போது அடுத்து வேறு என்னென்ன வியாபார கணக்கில் வரும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை கோடுகள் வேணுமோ அத்தனை கோடு விட்டுட்டு நம்ம லாப நட்ட கணக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு ஒரு 3 லைன் போதும்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே இருந்து நான் லாப நட்ட கணக்கு ஆரம்பிச்சுக்கிறேன். நிதிசார் செலவுகள் சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளவு? 3500. அடுத்து விற்பனை மீதான செலவுகள், இது ஒரு மறைமுக செலவு, அதனால லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம் எழுதிக்கிறோம். நேரடி செலவாக இருந்தால் வியாபார கணக்கு பற்று, மறைமுக செலவாக இருந்தால் லாப நட்ட கணக்கு பற்று. இப்போ விற்பனை மீது செலவுகள் 1000 ரூபாய். அடுத்து வாராக்கடன் கொடுத்துருக்குறாங்க. வாராக்கடன் என்பது நமக்கு நட்டம், அதனால் பற்று பக்கம் லாப நட்ட கணக்கில் எழுதிக்கிறோம் 1200. அடுத்து வியாபார செலவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, இதுவும் நமக்கு ஒரு மறைமுக செலவு, அதனால் லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம் எழுதிக்கிறோம் 1200. அடுத்து அளித்த தள்ளுபடி நமக்கு ஒரு செலவு, அதனால் அதுவும் நமக்கு பற்று பக்கம்தான் வரும், தொகை 600. அடுத்து கழிவு கொடுத்துருக்குறோம், நம்ம கொடுத்தது, அப்போ கழிவு கொடுத்தது நமக்கு ஒரு செலவு, அதனால் நம்ம பற்று பக்கம் எழுதிக்கிறோம் 1100 ரூபா.
விற்பனை செலவுகள்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுவும் நமக்கு மறைமுக செலவு அப்படிங்கிறதுனால பற்றுப்பக்கம் வரும். விற்பனை செலவுகள் 600. அடுத்து அலுவலக வாகனங்கள் பழுதுபார்ப்பிற்கான செலவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பழுதுபார்ப்பு செலவு நமக்கு ஒரு மறைமுக செலவு. அதனால் லாப நட்ட கணக்குடைய பற்றுப்பக்கம் எழுதிக்கிறோம் 600. இருப்பாய்வுக்கு கீழே, அதாவது பயிற்சி கணக்கில் இருப்பாய்வுக்கு கீழே இறுதி சரக்கு இருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 4500 கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போது இறுதி சரக்கு இருப்பு என்பது வியாபார கணக்குடைய வரவு பக்கம் வரும். சரிங்களா? இது கணக்குள்ளே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது இறுதி சரக்கு இருப்பு ஆண்டின் இறுதியில் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வரும். அதனால் இருப்பாய்வுக்கு வெளியில் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை வியாபார கணக்குடைய வரவு பக்கம் பதிவு பண்ணணும். அடுத்து இருப்புநிலை குறிப்பில் பதிவு பண்ணணும். இப்போ இந்த இதை பொறுத்தளவு நம்ம வியாபார லாப நட்ட கணக்கு மட்டும்தான் தயாரிக்கிறோம். அதனால் வியாபார கணக்கில் மட்டும்தான் இறுதி சரக்கு இருப்பு வரும். ரைட். இப்போ அடுத்து நம்ம இருப்பு கட்டுறோம். இருப்பு கட்டும் பொழுது வியாபார கணக்கு இருப்பு கட்டிட்டு அப்புறமா லாப நட்ட கணக்கை நம்ம இருப்பு கட்ட போகிறோம். ரைட். இப்போது பற்று பக்கம் அதிகமாக இருக்கா, வரவு பக்கம் அதிகமாக இருக்கான்னு பார்க்குறோம். வரவு பக்கம் தான் அதிகமாக இருக்குது. அதாவது 46,500 இருக்குது. சரிங்களா? அப்போது 46,500 என்பது வரவு பக்கம் உள்ள தொகை. பற்றுப்பக்கம் பார்த்தோம்னா 32,500 தான் வருது. இப்போ 2 மைனஸ் பண்ணுறோம். 4 1 14,000 வித்தியாசம் வருது. இப்போ இந்த 14,000 எந்த பக்கம் குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பற்றுப்பக்கம் குறையாக இருக்குது. அதனால் இதுக்கு பேர் மொத்த லாபம். மொத்த லாபம் கீ. இதை எங்கே கொண்டு போய் எழுதணும் அப்படின்னா லாப நட்ட கணக்கில் மாற்றுவது, இல்லாட்டி லாப நட்ட கணக்குக்கு மாற்றுவது அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அப்போ வியாபார கணக்கு தயாரித்தது மூலமாக நமக்கு மொத்த லாபம் 14,000 அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்குது. அது எப்படி அப்படின்னா நம்ம கையில் கொஞ்சம் சரக்கு இருப்பு வச்சுருக்கிறோம், அப்புறம் நிறைய சரக்குகள் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம், விற்பனை பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம சரக்கு வாங்கியதற்கும் நம்ம சரக்கு விற்றதற்குமான வித்தியாச தொகை தான் இந்த மொத்த லாபம் அப்படிங்கிறது. அப்போ மொத்த லாபம் நமக்கு 14,000 கிடச்சிருக்குது. இந்த மொத்த லாபத்தை அப்படியே நம்ம லாப நட்ட கணக்குடைய வரவு பக்கத்தில் பதிவு செய்யணும். அப்போ இந்த இடத்துல மொத்த லாபம், இந்த மொத்த லாபம் எப்படி வந்தது அப்படின்னா கீழே கொண்டு வந்து எழுதுகிறோம். மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்து எழுதுகிறோம். இங்கே எவ்வளோ தொகையோ அதே தொகை. எவ்வளவு? 14,000. இப்போ நம்ம வியாபார கணக்கில் இருப்பு கட்டிட்டோம். அடுத்து லாப நட்ட கணக்கு நம்ம இருப்பு கட்ட போகிறோம். இப்போ லாப நட்ட கணக்கில் பற்றுப்பக்கம் 9,800 தான் இருக்குது. ஆனால் வரவு பக்கம் 14,000 இருக்குது. சரிங்களா? அப்போ எது அதிகமான தொகைன்னு பார்க்குறோம். 14,000 ரூபாய். அதை அப்படியே இருப்பு கட்டி எழுதிக்கிறோம். 14,000. வரவு பக்கம் 14,000, பற்றுப்பக்கம் 9,800. இதை ஃபுல்லாக கூட்டினா 9,800 வருது பற்றுப்பக்கம். அப்போ அதிகமான தொகையிலேருந்து குறைவான தொகையை கழிக்கிறோம். 0 0, இங்கே 10, இங்கே 3, 10ல் 8 மைனஸ் பண்ணோம்னா 2, 13ல் 9 மைனஸ் பண்ணோம்னா 4. அப்போ 4,200 வித்தியாசம் வருது. இப்போ இந்த 4,200 பற்றுப்பக்கம் வித்தியாசம் வருது. அதனால் இதுக்கு பேர் நிகர லாபம் அப்படின்னு சொல்லி பேர். நிகர லாபம் கீஇ. இந்த நிகர லாபத்தை எங்கே மாற்றி எழுதணும் அப்படின்னா முதல் கணக்குக்கு மாற்றுவது. இந்த இருப்புநிலை குறிப்பில் கொண்டு போய் நம்ம மாற்றி எழுதுவோம். இப்போ லாப நட்ட கணக்கு டெலி பண்ணும் பொழுது 14,000 டோட்டல் வருது. 14,000 அதிகமான தொகையிலேருந்து குறைவான தொகையான பற்றுப்பக்கத்துடைய தொகையை கழிச்சோம்னா 4,200 வித்தியாசம் வருது. அந்த தொகைக்கு பேர் நிகர லாபம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது மாதிரி தான் வியாபார கணக்கும் லாப நட்ட கணக்கும் ஒரே சமயத்தில் நம்ம போட்டுக்கலாம்.